ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து அந்த பர்த்டே அடுத்து உடம்பு சரியில்லாமல் வச்சுருவீங்க. இன்னுமே அது சரியாகலை. இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. அதான் ஃபேஸும் டல்லாக இருக்கும், வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். அடிக்கிற வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் வெயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம பார்க்குறனால நான் சொல்கிறேன் திருநெல்வேலின்னு. அந்தந்த ஊருக்காரங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் எப்படி வெயில் இருக்குதுன்னு. அடிக்கிற வெயிலில் நம்ம ஸ்கின் கேர் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பாப்பாஸ்னால் அக்கான்னு பாசமாக பேசுவாங்க இல்லையா அவங்க. அப்புறம் வந்து ஒரு சில தம்பிங்களும் கூட கேட்டாங்க, அக்கா வெயில் ரொம்ப ஓவராக இருக்குக்கா, ஏதாவது சொல்லுங்கக்கா, ஃபேஸ் எல்லாம் கருப்பாகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சன்ஸ்க்ரீன் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அது போக நீங்கள் இன்னும் கலர் வந்து ரொம்ப கருப்பாயிட்டு அதுலேருந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபாலோ மீன்ஸ் கொஞ்சம் அந்த வெயில் குறையிற வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம கலரும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப கலராக வேண்டாம், இருக்கிற கலரை அப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று வந்து சன்ஸ்க்ரீன் முக்கியமாக யூஸ் பண்ணணும். ஒரு சன்ஸ்க்ரீன் ஒன் டைம் நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா அது ஒன் டே ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்னை காப்பாற்றும் அப்படி இல்லை, அதோட எஃபெக்ட் வெறும் 1 hour தான். அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் ஃபுல் டே வெயிலில் நிற்கிறீங்க, எனக்கு ஸ்கின் ரொம்ப முக்கியம் அப்படின்னா 1 hour ஒன்ஸ் சன்ஸ்க்ரீன் போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின்னை வந்து காப்பாற்ற முடியும் இந்த வெயிலேருந்து. அப்படி இல்லை என்னால் 1 hour ஒன்ஸும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா காலையில் சன்ஸ்க்ரீன் போடுங்க. காலையில் மீன்ஸ் நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ போடுங்க. அப்போ போயிட்டு வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு கிளென்சிங் மில்க் எடுத்து நான் வந்து கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோத்துக்கு காலி ஆயிடுச்சு. இது வந்து 1 liter. இதோட ரேட்டு வந்து 260 ரூபாய். நம்மக்கிட்ட 1/2 literம் இருக்குது. இது வந்து 1 liter. இதை ஒரு நாளைக்கு, இது ஹெர்பலோடது, ஒரு நாளைக்கு நீங்கள் 10 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இது யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட், கிளென்சிங் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் நீங்கள் இப்போ நம்ம ஃபேஸில் வந்து நீங்கள் வெளியே போனாலும் சரி போகாட்டியும் சரி அழுக்குகள் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி டெட் செல்ஸ் வந்து இருக்கும். நம்ம தூசு மாசு பொல்யூஷன் எல்லாம் அது சேர்ந்து டெட் செல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும். அழுக்கு டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணணும் கண்டிப்பாக, டெய்லியுமே இதை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து இது வந்து அழுக்கு ரிமூவ் பண்ணி டெட் செல்ஸும் ரிமூவ் பண்ணணும். இது ரெகுலராக யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னு வந்து இப்படி டச் பண்ணால் சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு இது நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்படி டச் பண்ணாலே சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு வாஷ் பண்ண உடனே நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். அடிக்கிற வெயிலில் நான் வெளியே போகிறது அது ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும்தான் நான் முக்கியமான விளையாடினோட தான் வெளியே போவேன். பர்த்டே அன்றைக்கி சரி கோயிலுக்கெலாம் போவோம்னு சொல்லிட்டு பைக்கில் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டோம். ஸ்கூட்டியில் சுற்றினேன். ப்ளவுஸ் இது வரைக்கும் போட்டிருந்தேன். இதுக்கு இங்கே கருன்னு ஆகிட்டு ஃபேஸ், அப்புறம் இந்த கழுத்து தெரியுது இல்லையா, இங்கெல்லாம் ரொம்ப கருன்னு ஆகிட்டு. அதுலேருந்து இன்னுமே சரியாகலை. ஃபேஸ் ஓரளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அந்த கை மட்டும் நான் ஃபேஸ் கவனிக்க அளவுக்கு நம்ம கை கால் கவனிக்க மாட்டோம். அதனால் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறலை. இது வந்து நான் ஒரு நாளைக்கு 4-5 டைம் அந்த மாதிரி நான் எவ்வளோ டைமாலும் யூஸ் பண்ணலாம், எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இது ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 2 days ஒன்ஸ் வந்து ஏதாவது 2-3 days ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப்பு, அப்புறம் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் வந்து அது உங்கள் விருப்பம், எதுனாலும் சரி. ஆனால் நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாக, கெமிக்கல் கம்மியாக இருக்கிற மாதிரி, கெமிக்கல் இல்லாதது, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கலரை காப்பாற்ற முடியும். நான் இன்றைக்கி என்ன ஸ்டெப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து தண்ணியை வச்சு என் ஃபேஸை வந்து நான் நினச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிளென்சிங் மில்க் எடுத்துக்கிறேன். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரேட் ஓப்பல். இதோட நேம் வந்து ஓப்பல். போட்டுக்கலாமா? நினச்சிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு கிளென்சிங், ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மசாஜ் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட டைமிங், உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அதை பொறுத்து 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், உங்கள் டைமிங் பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் மசாஜ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் பெட்டராகவே கிடைக்கும். அவசரமாக இருந்தால் 1 நிமிஷத்தில் பண்ணிவிட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டபுள் செயின் எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? தெரியும். இது வந்து ஏஜ்னாலேயோ குண்டாக இருக்கிறனாலேயோ வராது. என்னை பொறுத்த வரையும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே உண்டு. எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் சித்திக்கு, எங்கள் ஆச்சிக்கு,
அப்புறம் எனக்கு அது வந்து ஜீன் படி வருது, கண் எரியுது. இந்த டபுள் சின் வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லியும் குளிக்கும் போது சரி, ஃபேஸில் ஏதாவது கிளென்சிங் போட்டிங்கன்னா, மசாஜ் ஜெல் போட்டிங்கன்னா, இப்படி மசாஜ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அதோட அளவை வந்து குறைச்சிடலாம். கண் எரியுது, நான் பண்ணிட்டேன், எனக்கு போதும். நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு கண்ணில் போயிட்டு அதனால் எரியுது, கழுவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து துடைக்கலாம் வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ இருக்கட்டும். சில பேர் வந்து இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண ரொம்ப பயப்படுறாங்க, ஏன்னா சைட் எஃபெக்ட் வந்துடுமோ அப்படின்னு. அது மாதிரி 2 விஷயம் யோசிப்பாங்க. ஒன்று மணி ப்ராப்ளம், காசு கொடுத்து எவ்வளோ வாங்கணும், இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு. இன்னொன்று சைட் எஃபெக்ட் வருமானு. அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. பெஸ்ட்டாகவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரியும் நீங்கள் பார்த்து வாங்கணும். ப்ளஸ் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாத மாதிரி ப்ராடக்ட் பார்த்து வாங்கணும். என்கிட்ட இருக்க ஒரு திறமையே நான் அதை தான் நினைக்கிறேன். காசு கம்மியாக பார்த்து வாங்குவேன், நல்லதாகவும் வாங்குவேன். இதில் வந்து உங்களுக்கு நான் ஓப்பல் கிளென்சிங் ரேட்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்குது. சின்ன டப்பா நம்மளால் எது வாங்க முடியுமோ அது வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்து முக்கியமான ஒன்று, ஸ்கின் கேரில் வந்து முக்கியமான ஒன்று. நான் இன்றைக்கி ஃபேஸ் பேக் வந்து எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணலை, நீங்கள் ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு வெயிலில் போகல. வெயிலில் போயிட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு கிளென்ஸு பண்ணிக்கிட்டு, ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு, ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கு போதும். இந்த அவ்வளோ தட்டியிருக்கேன், புகையாக போகுது. இவ்வளோ எடுத்திருக்கேன், போதும். இதை அப்ளை பண்ணிவிட்டு பத்தெல்லாம் திரும்ப எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து, அக்கா இதெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணணுமா, வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தேவை, நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறீங்க, இதில் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து சொல்கிறீங்க, நாங்கள் யூடியூப்பில் வந்து சொல்லுவோன்னா நீங்கள் கேட்டேன்னு யாருமே கேட்ட மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி யார் கேட்டாங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால் நீங்கள் இதிலே கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாமா, எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் ரிசல்ட் தரும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் வீடியோவாக போடுறேன், உங்களுக்கு போட்டு காமிச்சு யூஸ் பண்ணி காமிச்சே போடுறேன். ரோஸ் வாட்டர் இது வந்து கம்மி ப்ரைஸ் தான், 50 ரூபா தான் வரும் இந்த ரோஸ் வாட்டர். எடுத்துட்டேன், எவ்வளோ தேவையோ அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்கின் கேருக்கு நீங்கள் ஒரு செட்டப் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு கிளென்சிங் மில்க் வாங்கிக்கோங்க, ஒரு ஸ்க்ரப் வாங்கிக்கோங்க, ஒரு ஃபேஸ் பேக் வாங்கிக்கோங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. இந்த 4 ஐட்டம் போதும். நான் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி அதுக்கு தான் சொல்கிறேன். அது போக சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் உங்களுக்கு நைட் க்ரீம், டே க்ரீம்ங்கிறது அது நம்மளோட விருப்பம், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக மெயினாக யூஸ் பண்ணணும் ஸ்கின் கேரில், பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ கிளென்சிங் மில்க் ஒரு 50 ரூபாயில் ஒரு, இல்லைனா உங்களுக்கு 1/2 லிட்டர் வேணால் 170 ரூபா அந்த மாதிரி வரும், வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்க்ரப் வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் சூப்பராக நல்ல ஸ்க்ரப் கிடைக்குது. அப்புறம் ஃபேஸ் பேக்கும் வந்து ஒரு 100 ரூபா அந்த மாதிரி இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம்னா நான் கஸ்டமருக்கு நான் அப்படியே அப்ளை பண்ணி விடுவேன். ஆனால் சில கஸ்டமருக்கு நான் வந்து கைட்டு தான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா கை வச்சு அப்ளை பண்ணுறது தான் நல்ல ஒரு அழுத்தம் கொடுப்போமா, கை வச்சு பண்ணுறது தான் நல்லது. அது மாதிரி ஃபேஸ் பேக் வந்து மேலே பார்க்க அப்ளை பண்ணணும். இந்த சார்கோலில் எனக்கு பிடிச்சது என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், இது வந்து சூப்பராக இருக்கும். அப்படி சாப்பிட்லாமாங்கிற அளவுக்கு செம்ம ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. பேர் நினைக்கலாம் பொட்டு வச்சுருக்கேன், பொட்டு வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. பொட்டு வைக்காமல் மூஞ்சி பார்க்க கன்றாவியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதை அப்ளை பண்ணி பார்த்தோன்னே முடித்தோன்னே அப்படி இருக்கும், பார்க்க பயமாக இருக்கும். அதை சொன்னேன். கை வச்சு ஃபேஸ் பேக் போடுங்க முடிஞ்ச அளவு, அதுதான் நல்லது. நான் ஃபாலோ பண்ணுறது தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக நான் இனிமேல் இது வரைக்கும் போட்டேன்னா இல்லையா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இனிமேல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுவேன், நம்புங்க என்னைய. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்மளை பிடிக்காத சில பேர் வந்து பேட் கமெண்ட் கூட பண்ணுறாங்க. பேட் கமெண்ட் மீன்ஸ் திட்டி பண்ணுறாங்க.
நீங்கள் திட்டுறதுனால எனக்கு என்ன குறைஞ்சி போகுது சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கல, நீங்கள் வந்து அதை வந்து எப்படி வெளிக்காட்ட தெரியாமல் இந்த சோசியல் மீடியாவில் வந்து உங்களோட வன்மத்தை வந்து இங்கே வந்து சொல்கிறீங்க. இதனால் என்ன நினச்சி பண்ணுறீங்கன்னா, உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் ஃபீல் பண்ணுவேன், அழுவேன், சாப்பிடாம கிடப்பேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபீல் பண்ணுவேன்னு வாய்ப்பே இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு தான் சோசியல் மீடியா வந்து வந்திருக்கேன். சோசியல் மீடியா வர முன்னாடியே எனக்கு தெரியும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். 4 பேர் நல்லதாகவும் சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டதாகவும் சொல்லுவாங்க. இது எல்லாம் காதில் வாங்காமல் இருந்தால் சோசியல் மீடியாவில் இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் போடுற பேட் கமெண்ட்டை பார்த்தெல்லாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பேட் கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு வந்து என்னை திட்டி போடுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா, என்னால் ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டாலும் எனக்கு ஓகே தான், அது எனக்கு புண்ணியம் தான். என்னை வச்சு ஒரு ஆள் சந்தோஷமாக இருக்குன்னா ஓகே. அது மாதிரி இன்னொன்று என்ன விஷயம்னா, 10 கமெண்ட்டில் ஒரு பேட் கமெண்ட் நீங்கள் என்னை பிடிக்காமல் போடுறீங்க, அந்த 9 பேர் நல்ல கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அதை நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நல்லதை மட்டும் நான் எடுத்துப்பேன், நல்லா கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். நீங்கள் பிடிக்காமல் கமெண்ட் பண்ணிட்டீங்களா, அதை பற்றிலாம் நான் இங்கே கூட ஏற்றிக்க மாட்டேன், விட்டுருவேன். அதனால் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க தெரியுமா, அதில் எனக்கு நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நான் நினைப்பேன், இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை, நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க, அதனால் பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு அது ஓகே அப்படி நினச்சிட்டு, அப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷமாக தான் படுவேன். ஏன்னா நம்ம என் வீடியோ பார்க்குறீங்க கூட, என் வீடியோ பார்த்து எனக்கு உதவி தான் பண்ணுறாங்க. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தா எனக்கு ஹெல்ப்பு தான். ஸோ அதில் எந்த நஷ்டமும் எனக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எனக்கு உதவி தான் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால நான் வருத்தப்பட மாட்டேன், நீங்கள் என் வீடியோ பார்க்குறதுனால அதை நினச்சி நான் சந்தோஷப்படுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், பெல் இருக்கும்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஏதாவது வீடியோ அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, இருந்தால் எனக்கு நல்லது தானே. அது மாதிரி இன்றைக்கி ஒரு பாப்பா வந்து கால் பண்ணி, என் மூஞ்ச பார்க்க ரொம்ப பேய் மாதிரி இருக்கும், இந்த ஐப்ரோஸ் மட்டும் விட்டுட்டு கண்ணுக்கு மேலேயும் போட்டேன், தூங்காமல் கருவளையம் இருக்குது. ஆனால் சில ஃபேஸ் பேக் வந்து கண்ணுக்கு மேலே போடக்கூடாது, கண்ணுக்கிட்டையும் போடக்கூடாது. சில ஃபேஸ் பேக் போடலாம், இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடலாம். அது மாதிரி இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க், காஞ்சோன்னே உரிச்சு எடுக்கிறது. இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து வச்சுக்கணும், எவ்வளோ நேரம் கழித்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான டைம் வந்து 20 நிமிஷம். எனக்கு டைம் இல்லை அவசரம் அப்படின்னா 15 நிமிஷம். அதுக்கு மேலே கம்மியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா பலன் கிடைக்காது. ஃபேஸ் பேக் வந்து கிளென்ஸ் ஸ்க்ரப்லாம் பண்ணிட்டு தான் போடணும், ஆனால் கண்டிப்பாக அப்படி தான் போடணும், அப்போ தான் பலன் கிடைக்கும். அதில் உள்ள டெட் செல்ஸ் அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டோன்னா அதோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முழுசாக. அழுக்கு டெட் செல்ஸ் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால் ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் ஹேண்டு ஃப்ராக் போட்டிருக்கேன், இல்லைன்னா கையில் போட்டுக்கலாம். கையில் போட முடியாது இன்றைக்கி, என் ஃபேஸ் பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. ஆனால் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. காஞ்சோடனே உரிச்சு எடுத்துட வேண்டியதான். உரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உண்மையிலே நல்லா தான் இருக்குது, சும்மா காண்டி சொல்லலை. ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அன்பை மட்டும் எல்லாருக்கும் பகிர்வோம். என்ன வாழ்க்கை சொல்லுங்கள், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் அடுத்த ஜென்மத்தில் பிறந்து வந்து இவங்களெல்லாம் பார்க்க போகிறோமா, இல்லை இந்த ஜென்மம் தான். இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருப்போம். ஸோ ஒருத்தங்க மனசை கஷ்டப்படுத்துறதுனால நம்மளுக்கு பாவம் தான், புண்ணியம் இல்லை. இருக்கிற வரைக்கும் அன்பையே எல்லாருக்கும் கொடுப்போம், நம்மளும் அன்பாக இருப்போம், நல்லா இருப்போம். யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தி அதில் நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். அது வந்து ஒரு மிருகத்தோட குணம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதில் நம்ம சந்தோஷப்படுறது தான் வந்து ஒரு இருக்கிற வரைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வைக்க முடியாட்டியும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும். காஞ்சிட்டு பார்த்தீங்களா, காஞ்சிட்டே வருது. காஞ்சப்பறம் இப்படி உரிச்சு எடுக்கலாம். நான் வந்து அது மாதிரி ரொம்ப திக்னஸாக போடலை, கொஞ்சம் மீடியம் லேயராக தான் போட்டிருக்கேன். உரிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது, இப்போ வேலை இருக்குது நிறையா. ஸோ கழுவிடுவேன், நான் வந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன், கழுவிடுவேன். அப்படி இப்படி சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ரெகுலராக டெய்லி எப்படி பேசுவோம் கேஷுவலான அப்படிங்கிறது தான் வரும். எனக்கு இந்த வீடியோக்காக வந்து அப்படி இப்படி பேசுகிறது, சீன் போடுறது இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி வரல, எனக்கு எது வருதோ அப்படி பேசுகிறேன்.
திருநெல்வேலி பாஷையில். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் வந்து மணியை பார்க்கல பார்த்தீங்களா, செம்மையாக வருது, தூங்கி தூங்கி விழுகிற மாதிரி வருது. இன்னைக்கு ஒரு பாப்பா கால் பண்ணாங்க, அவங்க பேர் சோனா, பிராஞ்சர்லேருந்து கால் பண்ணாங்க. அக்கா உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், எங்கள் அக்கா வந்து உங்களோட கஸ்டமர், நான் யூடியூப் இன்ஸ்டாலாம் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்குக்கா, உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய வீடியோ பார்த்து அவங்க வீடியோ பார்த்தேன், சூப்பராக இருக்குது, உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒருத்தங்களை அன்பை, இதை தான் நான் சொன்ன முன்னாடி, அன்பை வெளிப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தங்க மேலே அன்பை காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. இதை தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் முடிஞ்சளவு அன்பாக இருக்கும், வெறுப்பை காமிக்க வேண்டாம். ஒருத்தங்களை பார்த்து பொறாமப்பட்டோ, இல்லை வயிறு எரிஞ்சோ, இல்லை மனசில் வன்மத்தை வச்சுக்கிட்டோ ஒருத்தங்களை நம்ம வந்து எதுவும் பேச வேண்டாம், மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி பேசாமல், அவங்கள நினைக்காம, அவங்க வீடியோ பார்க்காம போயிட்டே இருக்கலாம். யாரும் கட்டாயப்படுத்தலை. முடிஞ்சளவு நல்ல விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுவோம்னு அறுத்திட்டு இருப்பேன். ஓகே, வாஷ் பண்ணிட்டு இது காயிற வரைக்கும் எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு என்னோடய ட்ரெஸ்ஸை காமிக்கலான்ட்டு ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். இது வந்து மீஷோவில் வாங்கினது. இதோட ரேட்டு வந்து 300க்குள்ளே வரும். சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். சாரியை வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஃபுல் சாரியை கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரியவும் வந்து இந்த ஒரு ஃப்ராக்கு கொடுத்தனால ஃப்ளோரல் நல்லா இப்படி தூக்கி நல்லா வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஃப்ளோரல் நிறைய இருக்கும். உங்களுக்கு வேணா கொடுங்க, ஸ்டிச் பண்ணி தரேன். இது வந்து சாத்தின்னு ஒரு பாப்பா, அவங்க வந்து கஸ்டமராக கிடச்சி எனக்கு யூடியூப் இன்ஸ்டாலேருந்து கிடச்சி, இப்போ சிஸ்டர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அப்படி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். அவளோட ஃபேவரட் ட்ரெஸ் இது. அவளுக்கு இதே மாதிரி ஒன்று தச்சு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஹாய், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்ல ட்ரை ஆச்சு. நான் வந்து பாதி உரிச்சு எடுத்தேன், பாதி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். உண்மையிலே வீடியோக்காக சொல்லலை, சத்தியமாக பிரைட்டாக இருக்குது. நல்லா பிரைட்டாக வாஷ் பண்ணோடனே அப்படி ஒரு பிரைட்னஸ் தெரிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.